ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் சிஸ்டத்தில், அதாவது விண்டோஸ் 11 ஓஎஸ் சிஸ்டத்தில் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ண அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகி லோட் ஆகி லாக் ஸ்க்ரீன் வந்து அப்புறம் வந்து டெஸ்க்டாப்புக்கு வர்றது வந்து ரொம்ப லேட் ஆகும். அது ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மெனு பட்டன் ரைட் கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் அப் டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் டேப்பை இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டிசபிள் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் அப்பில் ரன் ஆகக்கூடிய ஆப் இதெல்லாம். ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டிசபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஆப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பவர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பவர் ஆப்ஷன்ஸ் இதில் இடது பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா சூஸ் வாட் த பவர் பட்டன் டஸ், இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஷட் டவுன் செட்டிங்ஸில் டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெக்கமெண்டட் இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கான்னு பார்த்துக்கோங்க. டிக் பண்ணலைன்னா செக் பண்ணலைன்னா மேலே லிங்க் இருக்கும், சேஞ்ச் செட்டிங்ஸ் தட் ஆர் கரண்ட்லி அன்அவைலபிள், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணலைன்னா செக் பண்ணலைன்னா அந்த செக் பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எம்எஸ் கான்ஃபிக் டைப் பண்ணுங்கள். எம்எஸ் கான்ஃபிக் டைப் பண்ணுங்கள். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து சர்வீசஸ் டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் கைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை அண்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும், சிஸ்டத்தை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.